இன்னைக்கு நானும் நம்ம சீனியரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான செலிபிரேஷன் கிளம்பி போயிட்டு இருக்கோம். அது வேற எதுவும் இல்ல, பூடோ கராத்தே கிளப் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கான செலிபிரேஷனுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். இது நம்ம கராத்தே ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தான் செலிபிரேட் பண்ண போறோம். சோ போன உடனே கேக் வந்துருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு போய் மேல வச்சுட்டு மேல போய் பார்த்தோம், செம்மையா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நான் இந்த கராத்தே லைஃப்ல வந்து கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுல நான் எவ்வளவோ விஷயங்கள் லேர்ன் பண்ணிருக்கேன். சோ கூடவே எனக்கு இவ்வளவு பெரிய ஃபேமிலியும் கிடைச்சிருக்கு. சோ கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா செலிபிரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சின்ன சின்ன ஸ்பீச் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே நடுவுல ஸ்நாக்ஸ் டைம் வந்துச்சு. கேக் பிஸ்கெட் எல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. டின்னர் ரெடின்னு சொன்னாங்க. சோ டக்குனு போயிட்டு பஃபே ஐட்டம்ஸ் தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு கட்டு கட்டிட்டோம். அப்புறம் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மொமெண்டோவும் ஒரு டி-ஷர்ட்டும் கொடுத்தாங்க. சோ நாங்களும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். சோ இதுக்கப்புறம் தான் செலிபிரேஷனே செம்ம வைபா ஸ்டார்ட் ஆச்சு. சோ எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடலாம்னு சொன்னாங்க. எந்த ஒரு ஏஜ் டிஃபரன்ஸும் பார்க்காம எங்க மாஸ்டர்ஸ் எங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நைட் ஃபுல்லா செம்ம வைப் தான். சோ கடைசியில டி-ஷர்ட்ல கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே போய் போட்டுவாங்க, ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. சோ நாங்களும் எல்லாருமே போய் இந்த குரூப் போட்டோக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். சோ நீங்க யாராச்சும் கராத்தேல சேரணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயுமே நம்ம கராத்தே இருக்கு. சோ நாங்களும் குரூப் போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம்.